இன்னைக்கு ஈவினிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மேட்ச் லக்னோவில் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே டீம் வின் பண்ணி மீண்டும் அவங்களோட வெற்றி பயணத்தில் தொடருவாங்களா இல்லை தோல்வி சந்திக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக இப்போ நிறைய பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ரச்சின் ரவீந்திராவை அந்த மேட்ச்சில் இறக்கக்கூடாது, அவருக்கு பதிலாக வேறு ஏதோ பிளேயரை இறக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரவீந்திரா இந்த மேட்ச்சில் இருப்பாரா இருக்க மாட்டாரா, அண்ட் வேறு என்னென்ன சேஞ்சஸ்லாம் இந்த மேட்ச்சில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரச்சின் ரவீந்திரா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ரவீந்திராவை டீமில் இறக்கக்கூடாது, அவர் சரி கிடையாது. மொதல் 2 மேட்ச் தான் நல்லா விளையாண்டான், அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட அவர் உருப்படியாக விளையாடலை. மேட்சை பொறுமையாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்க மாட்டேக்காரு. எப்போதுமே இன்டர்ட்டை தான் காமிக்காரு, பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நிறையவே நெகட்டிவ் தாட் அவர் மேலே வச்சுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லாருமே மனுஷங்க தான், யாரும் மிஷின்ஸ் கிடையாது. எல்லா மேட்சுமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஃபெயிலியர் வரதான் செய்யும். ஒரு மேட்ச் 2 மேட்ச் சொதப்புனா போதும், நம்ம ஆளுங்க உடனே கதறிக்கிட்டு வந்துடுவாங்க. இவனுக்கு விளையாட தெரியலை, இவனெல்லாம் எதுக்கு மேட்ச்சில் வச்சுருக்கீங்க, தூக்கி வெளியே போடுங்க, வேறு பிளேயரை இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தாங்க. ரச்சின் ரவீந்திரா முதல் 2 மேட்ச் விளையாடும் போது எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்போ 2-3 மேட்சஸ் கொஞ்சம் சொதப்புறாரு, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்சும் அவர் கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார்னா நீங்களே பாருங்கள், அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் கதறல்கள் அதிகமாகும். இவங்களை என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இனிமேல் இவங்க பேசுகிறத கேட்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே டீம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான், பவர் பிளேயை அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்ல ஒரு ஸ்கோர் வேணும் அப்படிங்கிறத சிஎஸ்கே டீம் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இன்டர்ட்டை காட்டி தான் ஆகணும். அவர் அடிக்கிறது 20 ரன்னோ 30 ரன்னோ அதெல்லாம் முக்கியமான ரன்ஸாக இருக்கும் மேட்ச்சில். ஸோ அவங்க எதிர்பார்க்கிறதும் அந்த 20-30 ரன் ரொம்பவே குயிக்காக வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ரச்சின் ரவீந்திரா இன்னுமே கொஞ்சம் பிச்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மேட்சுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டியோட அடுத்தடுத்த இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். பட் கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அது ரீசன் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா இந்த மேட்ச் பொழந்து கட்ட போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இப்போ வேறு ஏதோ பிளேயரை சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை. இங்கே ருத்துராஜ் கேக்வாலோட கேப்டன்சியில் ஒரு மேட்சுக்கு மினிமம் 2-3 சேஞ்சஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் அப்படியே சேஞ்ச் வந்தாலும் அது ரொம்ப பெரிய சேஞ்சாக இருக்காது. நம்ம பத்திரனா அண்ட் முஸ்தபிசூர், துஷார் தேஷ்பாண்டே இவங்களாம் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. பட் மேபி இந்த மேட்ச்சில் ஷர்துல் தாக்கூரை வெளியே உட்கார வச்சாலும் வைக்கலாம். பட் என்னோட ஒரு ஒப்பீனியன், ஷர்துல் தாக்கூருக்கு இன்னுமே ஒரு 2-3 மேட்சஸ் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். பண்ணிட்டாருன்னா அது சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக மாறிடும். ஏன்னா அடுத்து தீபக் சேரமே இன்ஜூரியிலேருந்து உள்ளே வந்து கம்பேக் கொடுத்துட்டாருன்னா சிஎஸ்கே டீமோட பவுலிங் யூனிட் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக மாறிடும். ஸோ மேக்ஸிமம் இந்த மேட்ச்லேயுமே ஷர்துல் தாக்கூர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தவிர நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரச்சின் ரவீந்திரா அவர்லாம் 100% இருப்பார். அது வேணும்னு கொழுப்பெடுத்து கிளப்பிவிட்டு அலையிறாங்க, அவங்க பேச்சை கண்டுக்கக்கூடாது. பட் டேரியல் மிச்சல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ருத்துராஜ் கேக்வாலோட கேப்டன்சியில் நிறையவே சேஞ்சஸ் வந்துக்கிட்டு இருக்கு. மேபி இந்த சேஞ்ச் வந்தாலும் வரலாம், பட் மேக்ஸிமம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனால் டேரியல் மிச்சல் ரொம்பவே நல்ல பிளேயர், அவர்லாம் ஃபார்முக்கு வந்துட்டார்னா சிவம் டுபேக்கு ஈக்குவலாக ப்ளே பண்ணுவார். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. மிச்சபடி சிஎஸ்கே டீமோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே அப்படியே மேட்ச்சில் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, இந்த மேட்ச்லேயுமே நம்ம சிஎஸ்கே டீம் வின் பண்ணி அவங்களோட வின்னிங் மொமெண்டத்தை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே டீம் நல்ல ஒரு செட்டில்டான ஒரு டீமாக இருக்காங்க. சிஎஸ்கே டீமோட பேட்டர் அண்ட் பவுலர் எல்லாருமே கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ருத்துராஜ் கேக்வாட், சிவம் டுபே, தலை தோனின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் பவுலிங்லேயுமே நம்ம பத்திரனா வேற லெவல் ஃபார்மில் இருக்காரு. அண்ட் முஸ்தபிசூருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இதில் ஆச்சரியமாக துஷார் தேஷ்பாண்டேவுமே ரன் கொடுக்காம நல்ல எக்கனாமிக்கலாக போட்டு அப்பப்போ விக்கெட்டுமே தேவையான விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்காரு. ஸோ பவுலிங் சூப்பராக இருக்குது, பேட்டிங்கும் அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே டீமுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு. எல்எஸ்ஜி டீமில் நம்ம மயங்க் யாதவ் வேற கிடையாது. ஸோ அவர் இருந்தாவது அந்த 150+ பேஸை வச்சு நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை கண்டிப்பாக ரன்ஸ் அடிக்க விடாமல் தடுக்கலாம். சிவம் டுபே மாதிரியான பிளேயர்லாம் அவ்வளோ பெரிய பேஸுக்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக கஷ்டப்படுவார். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயுமே மயங்க் யாதவை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற ஒரு சில ப்ராப்பரான பேக்கப்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ வேறு லென்த்தாக போகுது, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் மாற்று கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.